இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பைபாஸ்ல பஸ் போறது தெரியுதா? இங்க இருந்தோம் இந்த பக்கம் தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன். இங்க எல்லா யூனிட் ட்ரெயின்ஸுமே லோக்கல் ட்ரெயின்ஸுமே நிற்கும். இந்த இடத்துல இருந்தும் ஜிஎஸ்டில இருந்தும் கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 1-2 இல்லைங்க, 4 கிரவுண்டு ஜஸ்ட் 32 lakhs. 50% கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா 50% இன்ட்ரெஸ்டே இல்லாம மாச இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் பத்திரம் வாங்கிக்க முடியும். பாதி கட்டும் போது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி தராங்க. இது யார் பண்ணுவாங்க? இவ்வளவு பிஸியான இந்த ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 333 ரூபாய்க்கு யார் தருவாங்க? ஹெச்ஆர்கே தான் தராங்க. போய் பார்க்கலாமா? இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கே. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குமா? நானே டவுட்டா தான் வந்தேன். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல் ரன்னிங்ல இருக்குப்பா. உள்ள பசங்களாம் விளையாடுது தெரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லம்மா, ஆலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ஸ்டேட் பேக் சைட் தான் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி. பணம் குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வாங்கி போட்டீங்கன்னா நாளைக்கு அது எப்படி 10 மடங்கு ஆகும்ன்றத வீடியோக்குள்ள போய் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சைட்ல இருந்து 5 minutes டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல தக்ஷசிலா யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு, மெடிக்கல் காலேஜுமே இருக்கு. நடந்தும் வரலாம். அப்படி இல்ல பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. வாசல்லே கொண்டு வந்து விட்டுரும். மேல்பருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து ஷார்ப்பா நம்ம சைட் ஒரு 10 நிமிஷம் தான். மெயின் ட்ரெயின்ல வந்தாலும் இங்க இறங்கிக்கலாம், இல்ல தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியுமே போயிடும். பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே உள்ள வாங்க 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 காட்டுறேன் வாங்க. செம்மரம் கடத்திட்டேன்னு உங்களை யாரும் தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்க அதுக்கான பெர்மிஷன் வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணியே நம்மளுக்கு தராங்களாமா. இதெல்லாம் தான் பணம் காய்க்கிற மரங்க. இன்னைக்கு இந்த மரம் வச்சு பாதுகாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னைக்கு இதை காப்பாற்றணும்னா நாளைக்கு இது நம்மளை காப்பாற்றும், நம்மளை வாழ வைக்கும். இதுவே 90 மரம் நம்மளுக்கு வச்சு தராங்களாமா. இது ஃபார்ம் லேண்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 22 சென்டா எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு பக்கத்துல டிடிசிபி என்ற அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய் விற்கிறாங்க. பட் இங்க நம்மளுக்கு 333 ரூபா தான். 350 ரூபா வித்துட்டு இருந்தது. நம்ம சேனலுக்காகவும் இந்த பொங்கல் ஆஃபர் ஆகவும் இயர் ஸ்டார்டிங் ஆஃபர் ஆகுமே 333 ரூபா கொடுக்குறாங்க. இதுல ஸ்டார்டிங் பெனிஃபிட்டே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மரம் நீங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு விற்க போறீங்கன்னா ஒரே ஒரு மரம் 10 லட்சம் ரூபாய்க்கு போகுமா. நம்ம ஒரு 4 கிரவுண்ட் வாங்குறோம்ல, அந்த 4 கிரவுண்டுக்கு 90 மரம் வைக்கிறாங்க. 90 மரம் இன்ட்டு 10 lakhs போட்டீங்கன்னாக்கா 9 கோடி வரும். 333 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு 9 கோடி எடுக்க போறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ட்ரேடிங் பண்றதுல, எஸ்ஐபில கோல்டு வாங்கி வச்சாலும் இல்ல கடவுளே பிச்சின்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வரவே வராதுங்க. இது எப்பயோ ஒரு சமயம் நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னு நினைச்சுக்கோங்க. மரத்தினுடைய காசு மட்டும் நான் 9 கோடி சொல்றேன். அப்புறம் இந்த நிலத்தினோட காஸ்ட் தனியா இருக்கும். அதை நீங்க வித்துக்கலாம், இல்ல வச்சு வீடு கட்டிக்கலாம், இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நீங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இது இன்னும் ஃபுல்லா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு இலை ஒரு மரம் கூட பணம் காய்க்கிற மரம். கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. தாராளமா வீடு கட்டி சர்வை பண்ணலாம். இங்க இருந்து நடந்து போற தூரத்துல தான் ஆலம் ஸ்கூல் பாத்தீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு. ஸோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னாலும் இது பெஸ்ட் தான், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னாலும் இது பெஸ்ட் தான். ஸ்கூல் எல்லாம் ஓகே, காலேஜுக்கு நான் எங்க போறதுன்னு கேக்குறீங்களா? இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தக்ஷசிலா இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் போனீங்கன்னா மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் வரும். அதுல இல்லாத காலேஜ் இல்ல, ஸ்கூல் இல்ல. எல்கேஜி ப்ரீகேஜில இருந்து நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் டாக்டர் படிச்சாலும் அங்க எல்லாமே இருக்கு. அங்க இருந்து செகண்ட் ஸ்டாப்பிங் தான் நம்ம தொழுப்பேடு. ஸ்கூலு காலேஜ் மட்டும் கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டல், மளிகை சாமான் கடை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நியர்பைல இருக்கு. சென்னையில நீங்க 10 கிலோமீட்டர் போக வேண்டி வரும். இங்க அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஒரு பைக் எடுத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ், அதிகபட்சம் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ மரம் வச்சு இன்னைக்கு கொடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவேங்கம்மா, அது யார் மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு என்ன மாதிரி நீங்களும் அங்கேருந்து யாராவது கேட்பீங்க, எனக்கு தெரியும். இவங்க 5 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. 5 வருஷம் கழிச்சு 90 மரமும் நம்மளுக்கு வளர்ந்து இருக்கும். அதுல ஒரு மரம் கூட இறந்து போயோ இது பண்ணியோ அப்படிலாம் இல்லாம 90 மரமும் வளர்ந்தே இருக்கும். அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்ல அவங்க பண்ணி தராங்க. இது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஃப்ரீ பட்டா வாங்கி தராங்க, ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி தராங்க. இன்கேஸ் நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்கான பெர்மிஷனும் அவங்க வாங்கி தருவாங்க. சரி 15 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்றது? நான் யாரை போய் கேட்டு வைக்கிறது? யார்கிட்ட போய் நான்
இவங்களெல்லாம் விற்கிறதுக்கு நான் கேட்கறது அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம். இவங்க கூடவே இருந்து அதுக்கான கைடன்ஸ் வரைக்கும் ஃபுல்லுமே கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சுமே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 75 இயர்ஸ்க்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. அக்கா எனக்கு இஎம்ஐ லோன் எல்லாம் வராது, எனக்கு வந்து பே ஸ்லிப் மட்டும் கிடையவே கிடையாது, சேலரி ஸ்லிப் கிடையவே கிடையாது, ஆனால் எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய 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 வரப்பிரசாதம். பிகாஸ் இது ஒரு 22 சென்ட் நீங்கள் வாங்குறீங்களா, 32 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வரும். 4 கிரவுண்டு, அதாவது 9600 ஸ்கொயர் ஃபீட்டு 32 லட்சத்துக்கு தான் நம்ம வாங்க போகிறோம். இதையுமே என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது அப்படின்னா பாதி அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸை ஒரே ₹1 கூட வட்டி இல்லாமல் நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டி இவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த 16 லட்சமே கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என் சிஸ்டர் நான், இல்லை என் பிரதர் நான், அப்படி கூட நீங்கள் சேர்ந்து மிங்கல் பண்ணி நீங்கள் 2 கிரவுண்ட் நீங்கள் 2 கிரவுண்ட் சேர்ந்த மாதிரி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்டிவிஷன் போட்டு கூட பிரிச்சுக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது புத்திசாலித்தனமா? 4 கிரவுண்டு 9600 ஸ்கொயர் ஃபீட்டை 32 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது பெரிய பெனிஃபிட்டா, அங்க ஒண்ணுமே இல்லாத கிரவுண்ட் வாங்குறது பெனிஃபிட்டா, இல்ல இவ்வளோ மரங்கள் வச்சு கொடுத்து இன்னைக்கு 333 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 9 கோடிக்கு விற்கிறது பெனிஃபிட்டா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே, யோசிச்சுக்கோங்க.